ஹாய் செல்லம் வணக்கம். எக்ஸைஸ் 2.5ல சாமி செகண்ட் சம்மா. Z1 மற்றும் Z2 என்ற ஏதேனும் இரு கலப்பெண்களுக்கு மாடுலஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z2 ஈக்குவல் டு 1 மற்றும் Z1 இன்ட்டு Z2 நாட் ஈக்குவல் டு -1 எனில் Z1 plus Z2 by 1 plus Z1 இன்ட்டு Z2 ஒரு மெய் எண் என காட்டுக. கண்டிஷன் எதை ஃபுல்ஃபில் பண்ண பார் சாமி, இதை தான் காமிக்க சொல்கிறாங்க. ஸோ மெய் எண் எண்ணில் எதை நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், மெய் எண் எண்ணில் என்ன கண்டிஷன், இது ஃபுல்லாக இருக்கட்டுமே, இசட்டும் இசட் பாரும், அதாவது கான்ஜுகேஷன் ஆஃப் இசட் எப்படி இருக்கணும் சொன்னால் சமமாக இருக்கணும், அவ்வளோதான். இதை தான் நம்ம ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம், இதான் வர வைக்க போகிறோம். இசட் இருந்துச்சுன்னா ஓகே, இது இசட்டுக்கு பதிலாக இருக்குது Z1 + Z2 by 1 + Z1 இன்ட்டு Z2 இருக்குது. அப்போ இது பார் இருந்துச்சுன்னா இதை எடுத்துட்டு இதை பார் வர வைக்கணும். ஓகே செல்லம், இது அப்படி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், இதுவும் இதனுடைய பாரும் வந்துருச்சுன்னா இது கொடுக்கப்பட்டது ஒரு மெய்யெண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். ஸோ நிரூபிக்க வேண்டியது இதுதான். ஓகே செல்லம், இங்கே மாடுலஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாடுலஸ்க்கு இதுக்கு என்னமாக சம்மந்தம், Z1 இன்ட்டு Z2லாம் கொடுத்துருக்காங்க, Z1 Z2 கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஸோ Z1 பார் வடிவத்தில் நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் Z ஈக்குவல் டு ஆல்ரெடி நமக்கு என்னென்னு தெரியும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² + y² தெரியும். சரி, மாடுலஸ் ஆஃப் Z² ஈக்குவல்னது இங்கே ஸ்கொயர் பண்ணால் அந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். லெஃப்ட் சைடில் ஸ்கொயர் பண்ணால் ரைட் சைடில் என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். அப்போ கேன்சல் ஆகிடும். x² + y². இது வேறு யாரும் கிடையாது சாமி, இசட்டையும் அதனுடைய இணை காஞ்சுகேட் இருக்கு இல்லையா, இணை கலப்பெண், அதையும் பெருக்குனா கிடைச்சிடும். பாருங்கள், இசட்டுக்கு பதிலாக என்ன போடலாம், x + iy போடலாமா. இது என்னது, பார்ன்னு சொன்னாவே என்னது, காஞ்சுகேட்னா என்னது, ஐயனுடைய டேர்ம் குறி என்ன பண்ணணும், மாற்றணும், x - iy. அப்போ a + b இன்ட்டு a - b ஃபார்ம் ஆனது a² - b². ஸோ a² - b²ன்னு வரணும். இப்போ ஒய்யும் பெருனா y², ஐயும் பெருனா i². மதிப்பு என்னது, -1. அப்போது -iy the whole square வந்து என்ன ஆகிடும், +y² வந்துடுமா. அதாவது iy the whole square வரும், இன்ட்டு i² இன்ட்டு y². i² மதிப்பு என்னது, -1. இது y². ஏற்கனவே ஃபார்முலா என்னது, a + b இன்ட்டு a - b ஃபார்முலா a² - b². இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். சில புரியுதா, இது எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா. அப்போது மாடுலஸ் ஆஃப் Z² ஈக்குவல் டு Z இன்ட்டு Z பார் அல்லது கான்ஜுகேஷன் ஆஃப் Z அப்படின்றது. இப்போ நான் Z1ன்னு போடுறேன். This implies Z1 equal to மாடுலஸ் ஆஃப் போட்டா, மாடுலஸ் ஆஃப் Z1 equal to இங்கே என்ன போடணும், Z இருந்துச்சுன்னா Z போடுறோம், Z1 இருந்துச்சுன்னா Z1 இன்ட்டு Z1 பார் கான்ஜுகேஷன். ஆல்ரெடி நமக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்க, ஸ்கொயர். ஓகே சாமி, ஆல்ரெடி நமக்கு Z1 மாடுலஸ் ஆஃப் Z1 என்னன்னு கொடுத்துட்டாங்க பாருங்கள், 1. திஸ் இம்ப்ளைஸ் 1 ஈக்குவல் டு Z1 இன்ட்டு Z1 பார். திஸ் இம்ப்ளைஸ் எனக்கு எதுனா Z1 தான் தேவை, Z1 நான் இங்கேயே வச்சுக்கிறேன், ஈக்குவல் டு இந்த பெருக்கலாக இருக்கிற Z1 பார் இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறும். சிமிலர்லி போட்டுக்கிட்டாச்சாலும் இதே போன்று Z2 ஈக்குவல் டு 1 பை மாடுலஸ் ஆஃப் Z2 பார். ஏன்னா என்னன்னு கொடுத்துட்டாங்க, இது ரெண்டுமே மதிப்பு 1 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ எடுத்துன்னு போய் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சொல்லலாம் எங்கே Z1 + Z2 by 1 + Z1 இன்ட்டு Z2 ஈக்குவல் டு Z1க்கு பதிலாக என்ன போடலாம், 1 பை Z1 மாடுலஸ் ஆஃப் Z1 பார் ப்ளஸ் 1 பை மாடுலஸ் ஆஃப் Z2 பார் by 1 + Z1க்கு பதிலாக 1 பை மாடுலஸ் ஆஃப் Z1 பார் இன்ட்டு 1 பை மாடுலஸ் ஆஃப் Z2 பார். ஓகே, ஈக்குவல் டு ஒரு பின்னையன் நடுவில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸும் மைனஸ் வந்துச்சுன்னா குறுக்க பிரிக்கலாம். பகுதிகளை பார்க்கணும், பகுதிகள் வேறு மாதிரி இருக்குது. வேறு மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் பெருக்குங்க. அது மாடுலஸ் ஆஃப் Z1 பார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z2 பார். இங்கே என்ன வரும், Z1 பார் மாடுலஸ் ஆஃப் Z1 பார் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2 பார். நம்ம இங்கே போட்டுக்கிறேன் சாமி, சாரி இங்கே போடுறேன். ஸோ இங்கே இதுதான் முன்ன பின்ன, இதுவும் ப்ளஸ் தானே. அப்போ மாடுலஸ் ஆஃப் Z1 பார் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2 பார் பை
இது ரெண்டுத்தையும் பெருக்கினா அது மாடுலஸ் ஆஃப் z1 பார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் z2 பார் பை இது பெருக்கல் 1 இது ரெண்டுத்தையும் பெருக்கினா இதான் கிடைக்கும். இங்கே ப்ளஸ் இருக்குது பாருங்கள். அப்போ என்ன பண்ணோம், குறுக்க பெருக்கலாமா? அப்போ என்ன கிடைக்கும், இது 1 அப்படி தான் இருக்கும். மாடுலஸ் ஆஃப் z1 பார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் z2 பார் இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் சாமி. இது ரெண்டுத்தையும் பெருக்கிட்டு இங்கே பெருக்கணும். ஓகே சொல்லும். ஏன்னா இது ஒரு நம்பர், இது ஃபுல்லாக ஒரு நம்பர், நடுவில் பெருக்கணும், இது ஃபுல்லாக ஒரு நம்பர். ஸோ இது ஓரொன்று ஒன்று இதையும் பெருக்கணும். இங்கே ப்ளஸ் இருக்கிறதால குறுக்க பெருக்கி கூட்டி பை போடுறோம். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, ஓரோன் 1 பை மாடுலஸ் ஆஃப் z1 பார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் z2 பார். நான் பார்னு சொல்ல சாமி, கான்ஜுகேஷன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கான்ஜுகேட் கூட சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இது என்ன ஆகிடும் சாமி, கேன்சல் ஆகிடுமா? ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 பார் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் z2 பார் பை இந்த ப்ளஸ் 1 முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ப்ளஸ் 1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் z1 பார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் z2 பார். ஓகே சொல்லும். இப்போ பாருங்கள், நமக்கு ஏற்கனவே தெரியும் z1 ப்ளஸ் z2 பார் ஈக்குவல் டு தனித்தனியாக எழுதலாம். z1 பார் ப்ளஸ் z2 பார்னு எழுதலாம். அப்போ பாருங்கள், இங்கே மாடுலஸுக்குள்ளே இருக்குதா, பார் தானக்கா ஒட்டுக்கா போட்டுக்கலாமா? z1 ப்ளஸ் z2 மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 பார் பை இங்கே 1 ப்ளஸ் z1 இன்ட்டு z2 மாடுலஸ் ஆஃப் பார் போட்டுக்கலாமா சேர்த்து. தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாரு சாமி, z1 ப்ளஸ் z2 by 1 plus z2 into z1 into z2. வெறும் z equal to modulus of z சாரி பார்னு வந்துருச்சா, நமக்கு அதான் நிரூபிக்கணும். இங்கே பாருங்க, z equal to z bar, z equal to z bar. அப்போ நம்ம நிரூபிச்சாச்சா, இது ஈக்குவல் டு பார்னு வந்துருச்சா இல்லையா, வந்துருச்சு தானே சொல்லும். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு, இல்லைனா ஒரு மெய்யன் எனக்கு காட்டுங்கன்னு சொன்னாங்க, ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஏன்னா ஏற்கனவே நம்ம நிரூபிக்க வேண்டியது மெய்யன் எனில் அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டிருக்கோம். ஸோ இது ஈக்குவல் டு ஹென்ஸ் ப்ரூவ்டு போட்டுக்கலாம். ஓகேவா, இல்லை அப்படின்னு சொன்னால் மெய்யன் என நிரூபிக்கப்பட்டதுன்னு போடணும். ஓகே, தேங்க்யூம்மா.